முதற்கட்டமாக மற்றும் இரண்டாம் கட்டமாக ஜூன் 4 ஆகிய தேதிகளில் 2 தினங்களாக கல்வி விருதுகளை வழங்குவதற்காக தவேக கட்சித் தலைவர் விஜய் இன்று பல்வேறு மாவட்ட மாணவ மாணவியரை சந்திக்கவிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்போம். ஜெபர்சன், விரிவான தகவல்கள் என்ன? தவேகவினுடைய தலைவர் விஜய் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய, அதாவது மாணவர்களுக்கு அதிக அளவில் மதிப்பெண் ஒரு தொகுதிக்கு 2 மாணவர்கள் என தேர்வு செய்து தற்போது அந்த விருதுகளை வழங்குவதற்கு தற்போது இங்கு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். முன்னதாக அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்திற்கு அவர் காலையிலேயே சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக இங்கு வருகை தந்திருந்தார். பின்னர் அவர் அங்கு ஓய்வெடுத்த பின்னர் தற்போது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறார். வழக்கத்தை விட இந்த நிகழ்ச்சிக்கு பல கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வழக்கம் போலவே பவுன்சர்கள் அதிக அளவில் நின்று முன்னதாகவே நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள், அதே போல பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு ஸ்கேனர் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நுழைவு சீட் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சீட்டை ஸ்கேனர் செய்த பின்னர் அவர்களை உள்ளே அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் உள்ளே வந்து அமர்ந்த பின்னர் நேரடியாக விஜய் வருவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. வழக்கமாக விஜய் வந்து வரக்கூடிய இடங்கள்ல தள்ளுமுள்ளு ஏற்படும். ஆனால் இந்த முறை தள்ளுமுள்ளு ஏற்படாதவாறு விஜய் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விஜய் வரக்கூடிய வாசல் எந்த வாசல் வழியாக அவர் உள்ளே வரப்போகிறார் என்பது ரகசியமாக காக்கப்பட்டது. மாணவர் மாணவியர் அனைவரும், பெற்றோர்கள் அனைவரும் உள்ளே சென்ற பின்னர் விஜய் அந்த நுழைவாயில் வழியாகவே உள்ளே சென்றார். இறுதியாக அந்த இடம் காலியாக இருந்தது. இந்த இடத்தில் விஜய் வரமாட்டார் என்று எல்லாரும் நினைத்திருந்த நேரத்தில் திடீரென அவருடைய வாகனத்துல விஜய் வந்து இறங்கி உள்ளே சென்று உள்ளே வந்து விஜய் அனைத்து மாணவர்களையும் இருக்கக்கூடிய இடங்கள்ல சென்று பார்க்கும் அளவிற்கு ரேம்ப் வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த ரேம்ப் வழியாக நேரடியாக சென்ற விஜய் அங்கிருந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.